அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டோம். அப்பெல்லாம் ஃபேம் ஆகாதா, இப்போ நாங்க இதுல ஃபேம் ஆயிட்டோமா? அதாவது ஒரு இன்டர்வியூக்கு நான் போனா 15,000 ரூபாய் ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய், அதாவது 2 பேருக்கு சேர்த்தா 30,000 ரூபாய். அதாவது இந்த பெண்ணுக்கும் நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒண்ணு சேர போறது கிடையாது, நம்ம கல்யாணம் பண்ண போறது கிடையாது, நம்மள வந்து ஒரு லாங் ரன் போக போறது கிடையாது, தெளிவா தெரிஞ்சும் இப்போ அவங்களுக்கு தேவை பணம். லெஸ்பியன் கப்புள்ஸ் சோசியல் மீடியால வந்தாங்களோ இன்னைக்கு யாருமே ஒன்னா இல்ல. இவங்களோட பிரிவுக்கான காரணம் காதலோ அன்பின் குறைபாடோ கிடையாது. அந்த ஃபாலோவர்ஸ் யார் பிரிக்கிறது, பணப்பட்டுவாடா எப்படி பண்றது, இது மட்டுமே காரணம். சிம்பிள் மேட்டருங்க. இப்போ அந்த பெண் வந்து இன்னொரு பையனை காதலிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அந்த பையன் வந்து எப்படி இந்த பொண்ணை அக்செப்ட் பண்றான்? காரணம் பணம். நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். அந்த பையன் என்ன பண்ணுவான்? மாலு, டப்பு, துட்டு, மணி அவ்வளவுதான். ஷார்ட் டைம்ல இதே ஃபேம் ஒரு 2 வருஷம் நீடிச்சுச்சுன்னா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் இன்டர்வியூக்கு 30,000 ரூபான்னு போது